அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் டாபிக், அதாவது வந்து ஹோமோனிம்ஸ், ஹெட்ரோனிம்ஸ் இதை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல்களையும் இந்த மாதிரி வந்து பயனுள்ள டாபிக்ஸ்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி அப்டேட் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி டெட்டு எஸ்ஜிடிக்கான கிளாஸஸ், அதாவது வந்து எஸ்ஜிடிக்கான கிளாஸஸும் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி டெட்டுக்கான கிளாஸஸும் வந்து போயிட்டுருக்கு. விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்ந்து பயிலலாம். ஆல்ரெடி மண்டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளாஸஸ்ஸு. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐ மீன் வந்து அப்பப்போ ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு அப்படி அந்த மாதிரி வந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே டைமில் சேரணுன்றதுக்காக தான் இந்த வாய்ப்பை வந்து மீண்டும் வந்து வழங்குகிறோம். அதனால் வந்து வாய்ப்புள்ளவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஏரியா. நமக்கு வந்து நிறைய டைம் இந்த போன டெட்டில் இந்த 2023 22 23 டெட் நடந்துச்சு இல்லைங்களா, அதில் கூட வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஏரியா. இந்த நம்ம சின்ன கிளாஸில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோமோஃபோன்ஸ்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். 2 டாப்பிக்கில் வந்து படிச்சிருப்போம். இது 11th 12th மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சின்ன கிளாஸஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துட்டு 11th 12th ப்ரீஃபாக கொடுத்துரு. இது வந்து போன டைமில் வந்து 11th 12th ஏரியாவை டச் பண்ண மாதிரி கேட்டாங்க. அதாவது ஹோமோகிராப் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த இதில் வந்து பார்த்துலாம். இப்போ ஹோமோனிம்ஸ்னால் என்னது, ஹெட்டிரோனிம்ஸ்னால் என்னது, அதே மாதிரி வந்து ஹோமோனிம்ஸில் வந்து எவ்வளோ டிவிஷன்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ வகைகள்ன்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சின்ன கிளாஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹோமோனிம்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோமோஃபோன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா 2 வேறு வேறு வார்த்தைகள். ஓகேங்களா? ஆனால் ஒரே ரெண்டு, அதாவது இப்போ ஐஎன்என் இன் இப்படி வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வார்த்தைகள் கொடுப்பாங்க. ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு வார்த்தைகள், வேறு வேறு மீனிங். ஓகேங்களா? ரெண்டுமே வேறு வேறு வார்த்தைகள், வேறு வேறு மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 2 வார்த்தைகளை கொடுத்துட்டு 2 மீனிங் இருந்துச்சுன்னா அது ஹோமோஃபோன். ஓகேங்களா? ஒரே வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கு 2 மீனிங் வந்து இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வந்து ஹெட்டிரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து ஹெட்டிரோனிம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோமோனிம்ஸ். இந்த ஹோமோனிம்ஸை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொன்னேன். ஹோமோனிம்ஸை வந்து 2 வகைகளாக வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன கிளாஸில் வந்து ஜஸ்ட் ஹோமோனிம்ஸ்னு மட்டும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஹோமோனிம்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோமோகிராஃபு, ஹோமோஃபோன். சின்ன கிளாஸில் வந்து என்ன எப்படி இருக்குன்னா ஹோமோஃபோனுன்னு இருக்கும், ஹோமோனிம்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோமோனிம்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோமோஃபோன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஹோமோகிராஃப் அப்படின்னு சொல்லி வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த ஹோமோகிராஃப்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குன்னு சொல்லி இருக்குன்னு வைங்களேன். இந்த பார்க் இதை வந்து நம்ம பார்க்குன்னு தான் படிப்போம். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு 2 மீனிங் வந்து இருக்குது. பார்க்குன்றது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூங்கா. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, வண்டி நிறுத்துகிற இடம். ஸோ அதுதான் பார்க்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரே வார்த்தை ஆனால் 2 மீனிங். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோகிராஃப். ஓகேங்களா? ஹோமோகிராஃப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சேம் ஸ்பெல்லிங் அண்ட் சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். ஒரே வார்த்தை 2 மீனிங். இப்போ வந்து பேட் எடுத்துக்கோங்க. பேட்டை பொறுத்தவரை 2 மீனிங். பேட்டுன்றது ஒன்று மட்டை, நம்ம வந்து விளையாடுற பேட். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வால், அதுக்கு வந்து நம்ம பேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ஹோமோகிராஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வந்து 2 மீனிங். ஆனால் அந்த வார்த்தையை எப்படி உச்சரிப்போம், ஒரே உச்சரிப்பாக இருக்கும். பார்க்குன்னு தான் படிப்போம், பேட்டுன்னு தான் வந்து படிப்போம். ஸோ ஒரே உச்சரிப்பாக, ஒரே வார்த்தை ஒரே உச்சரிப்பு, ஆனால் வேறு 2 மீனிங், வேறு மீனிங்னா அது ஹோமோகிராஃப். ஓகேங்களா? இது ஒரே வார்த்தை 2 மீனிங், ஆனால் 2 வார்த்தை கொடுத்து 2 மீனிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹோமோஃபோன்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா டியர். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உச்சரிப்பு மட்டும் ஒரே மாதிரி வந்து வரும், ஆனால் மீனிங்கும் வேறு, வார்த்தையும் வேறு. ஓகேங்களா? 2 டிஃப்ரெண்ட் வார்த்தைங்க, 2 டிஃப்ரெண்ட் மீனிங்கு, பட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஹோமோனிமுக்கும் ஹோமோஃபோனுக்கும் என்ன ஒற்றுமைன்னா 2லேயும் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். அங்கேயும் பார்க்குன்னு தான் படித்தோம், இங்கேயும் டியர்னு தான் வந்து படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஹோமோகிராஃபில் ஒரே ஒரு வார்த்தை, ஆனால் ஹோமோஃபோனில் 2 வார்த்தை. ஓகேங்களா? டியர் அப்படின்னு சொல்லி வந்து 2 வார்த்தையாக வந்து படிக்கிறோம். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹெட்டிரோனிம்ஸ்ன்றது வந்து என்னென்னா வந்து இதுக்கும் அந்த ஹோமோகிராஃப்க்கும் வந்து என்ன வித்தியாசம்னா, ஹோமோகிராஃபில் நம்ம என்ன பார்த்தோம், அதை வந்து பார்க்குன்னு படித்தோம். எப்படி படித்தோம், பார்க் அப்படின்னு சொல்லி வந்து படித்தோம்.
இந்த பார்க் வந்து வண்டியை பார்க் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பூங்கா 2 மீனிங் வந்துச்சு. இதை பார்க்குன்னு தான் படித்தோம். ஆனால் இங்கே ஹெட்ரோனிம்ஸில் வந்து அதை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா, இப்போ எல்இஏடி வந்து இருக்குன்னு வைங்களேன், இதை வந்து லீடுன்னும் படிக்கலாம், லெட் அப்படின்னும் படிக்கலாம். ஓகேங்களா, லீடுன்னும் படிக்கலாம், லெட் அப்படின்னு படிக்கலாம். ஒரே வார்த்தை தான், ஒரே ஸ்பெல்லிங் தான். ஆனால் வந்து என்ன 2 டிஃப்ரெண்ட்டான ப்ரொனன்சியேஷன், 2 வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன் வந்து வந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஹெட்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிச்சயமாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிட். ஓகேங்களா, மினிட். ஓகேங்களா, மினிட்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பீரியட் ஆஃப் டைம். அதை மினிட்னா வந்து என்னென்னு சொல்கிறோம், வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா, அதாவது வந்து ஒரே வார்த்தை தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா, ஸோ ஒரு வார்த்தை வந்து ஒரே ஒரு ப்ரொனன்சியேஷன் வந்துச்சுன்னா அது ஓமோகிராப். ஒரு வார்த்தை வந்து ஒரே ஒரு ப்ரொனன்சியேஷன் வந்துச்சுன்னா அது என்னங்க, ஓமோகிராப். ஓகேங்களா, ஒரு வார்த்தை வந்து 2 ப்ரொனன்சியேஷன் வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஹெட்ரோனிம்ஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிரோனிம்ஸ்ன்றோம். அதை வந்து லீடு லெட்டு ஒரே ஸ்பெல்லிங் தான், எல்இஏடி. இது வந்து 2 விதமாக ப்ரொனன்சியேட் பண்ணுறோம், லீடுன்னு ப்ரொனன்சியேட் பண்ணுறோம், அது மாதிரி லெட்டுன்னு பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோனிம்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து சிம்பிளான உங்களுக்கு வந்து இது அதாவது ஓமோகிராப் சேம் ஸ்பெல்லிங், ஹெட்ரோனிம்ஸும் சேம் ஸ்பெல்லிங், ரெண்டுக்கும் வந்து சேம் ஸ்பெல்லிங் தான். இங்கே வந்து ஓமோகிராஃப்க்கும் சேம் ப்ரொனன்சியேஷன், ஹெட்ரோனிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். அதான் லீடு லெட்டுன்னு படித்தோம் இல்லைங்களா, ஆனால் எல்லாத்துக்குமே பாருங்கள் 3க்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் தான், எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் தான். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும், ஓமோகிராஃப். ஓகேங்களா, ஒரே வார்த்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு வேறு மீனிங். ஹெட்ரோனிம்ஸ் ஓகேங்களா, ஒரே வார்த்தை ஆனால் வேறு ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா, லீடு லெட்டு. ஓகேங்களா, ஆனால் வேறு மீனிங், எல்லாத்துக்குமே வேறு மீனிங். இது 3க்குமே ஒரு ஒற்றுமை என்னன்னா, ஓமோகிராஃபு, ஓமோஃபோன், ஹெட்ரோனிம்ஸ்க்கு 3மே வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு வேறு மீனிங் தான். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஓமோகிராஃபும் ஓமோஃபோனும் ஒரே ப்ரொனன்சியேஷன், இந்த ஹெட்ரோனிம்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க, இது நிச்சயமாக கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இதில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது வந்து இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பேன், பார்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு ஏ ஓமோகிராஃப், பி ஹோமோஃபோன், சி ஹெட்ரோனிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, டி நன் ஆஃப் எபோவ் இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பார்க் எப்படி படிப்போம், பார்க்குன்னு தான் படிப்போம். அதாவது வந்து பார்க் வந்து என்ன மீனிங்கு, பூங்கான்ற ஒரு மீனிங்கு, அதே மாதிரி வந்து வண்டியை பார்க் பண்ணுறது ஒரு மீனிங்கு. ஸோ ஒரே வார்த்தை ஒரே ப்ரொனன்சியேஷன் ஆனால் வேறு மீனிங்னா அது ஓமோகிராஃப். ஒரே வார்த்தை வேறு ப்ரொனன்சியேஷன் வேறு மீனிங் அப்படின்னா வந்து என்னது, அது ஹெட்ரோனிம். ஓகேங்களா, 2 வார்த்தை வந்துச்சுன்னா அது ஓமோஃபோன். இது வித்தியாசம், இது வந்து 2 வித்தியாசமான வார்த்தை. ஓகேங்களா, எப்படி இந்த டியரு பாருங்கள் இது வந்து 2 வித்தியாசமான வார்த்தை. ஓகேங்களா, ஒரே வார்த்தை ஒரே ப்ரொனன்சியேஷன்னா அது ஓமோகிராஃப், ஒரே வார்த்தை வேறு ப்ரொனன்சியேஷன்னா அது ஹெட்ரோனிம். ஓகேங்களா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா, நான் ப்ரொனன்சியேஷன் பண்ண தேவையில்லை. இது ஓமோகிராஃபில் வந்து பாருங்கள், அட்ரஸ்னால் என்னது, இப்போ லெட்டரில் வந்து நம்ம வந்து எழுதுறது வந்து அட்ரஸ், அதே மாதிரி வந்து நம்ம ஸ்பீச்சில் வந்து அட்ரஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து கொடுக்குறது. ஓகேங்களா, அது வந்து என்னது அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அட்வொகேட்னா வந்து ப்ளீடருக்கும் வந்து அட்வொகேட் பேர், அதாவது வாதாடுறாங்க இல்லைங்களா, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பேரும் வந்து அட்வொகேட் தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஓமோகிராஃப் வேர்ட்ஸ், அப்படியே வந்து பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓமோகிராஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட்ரோனிம்ஸ், அதாவது வேறு ப்ரொனன்சியேஷன், லீடு லெட்டு. ஓகேங்களா, பாருங்கள் இங்கேயே ப்ரொனன்சியேஷன் இருக்கு பாருங்கள், லீடு லெட்டு. ஓகே, மினிட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்தால் இதெல்லாம் ஹெட்ரோனிம்ஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து என்னது ஹெட்ரோனிம்கான வார்த்தைகள் தான். ஓகேங்களா, ஹெட்டிரோனிம்ஸ்க்கான வார்த்தைகள் தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா தான். ஸோ நல்லா படிங்க, நிச்சயமாக வந்து எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.